சிந்திக்கலாம் வாங்க. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனுபவிக்கணும். ஒரு செல்வம் சேர்ந்தா போறாது, அந்த செல்வத்தை நல்ல வழியில அனுபவிக்கணும். இன்னைக்கு கோயில் கட்டி கொடுக்குறாங்க அன்பர்கள், பிரதிஷ்டை பண்றதுக்கு பொருள் உதவி தராங்க, கும்பாபிஷேகத்துக்கு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம். ஒரு கோயில் கட்டணும்னா கண்டிப்பாக போன ஜென்மத்துல மிக 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 பெரிய தவம் செய்திருந்தால்தான் அந்த கோயில்லாம் கட்டுறதுக்கு பொருள் உதவியோ முன்னாடி நின்று செய்யறதோ முடியும். அப்போ அந்த அயன சயன போகத்தை கொடுப்பவர் யாருன்னா சுக்கிரன். குரு ஞானத்தை தருவார், பணத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார். ஆனா அதை அனுபவிக்கின்ற யாரு? சுக்கிரன் தான். அதை அனுபவிக்கிறதுக்கான பேர் இன்பத்தை நுகர செய்வதற்கு, அதாவது உடல் இன்பத்தை நுகர செய்வதற்கு நல்ல தூக்கம் வரணுமா. ஒரு மனுஷனுக்கு நிம்மதியா படுத்த உடனே தூங்கிடணும். அதானே? அதாவது சயனம்னா என்ன? படமொழி படுகிறது, படுத்தா தூக்கம் வந்துடணும். அயனம்னா என்ன? சுற்றுலா போறது, சுற்றுப்பயணம் செய்யறது. பஸ் ஏறினே இருப்பான், விமானம் ஏறினே இருப்பான், ரயில் ஏறினே இருப்பான், காலில் சக்கரம் கட்டிக்கிற இடம்னு கேட்பான். அவனுக்கு அந்த யோகம் இருக்குது. நேற்று காசி போயிட்டு வந்தையா, இன்னைக்கு ரிஷிகர் போறையா, நாளைக்கு ராமேஸ்வரம் போறையா இல்லையா? நம்ம இங்கே பரமேஸ்வர மங்கலத்துல வச்சுன்னு இல்லை நத்தத்துல உட்காந்துனே இருந்தா எத்தனை தென்னாடுடைய பகவானேன்னு சொல்லிட்டோம், தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கும் இறைவான்னு சொல்லிட்டோம். நானும் காசிக்கு போயிருக்கிறேன், மல்லிகார்ஜுனம் போயிருக்கிறோம். இந்த வடநாடுகளை தாண்டிட்டோம்னா இந்த சிவலிங்கத்தை பார்த்தா எனக்கு ஒரு ஈர்ப்பே வர மாட்டேங்குது. அது காசிக்கு போக சொல்லக்கூடும். ஏன்னா நம்ம ஊர்ல அந்த கிரானைட் கல் என்கின்ற கருங்கல்ல அப்படியே உயிர்ப்போட இருக்கின்ற அந்த லிங்க ரூபங்கள் அங்க சலவை கல்ல தான் இருக்கும். நம்ம இங்க இருக்கிற இந்த சிவாச்சாரியர்கள்லாம் எப்படி பயந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனா காசில தூக்கி தான் போடுறாங்க. அவங்க ஒரு இதுவா தான் வச்சிருக்கிறாங்க அவரை, அந்த ஈர்ப்பு. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் 12 ஜோதிலிங்கமாக இறைவன் காட்சி அருளுகிறார். ஆனால் இங்கிருக்கின்ற அந்த கோபுரத்தினுடைய கலைநுட்பம், இங்கிருக்கின்ற அந்த சாநித்தியம், அருள் பார்வை அங்க இருப்பதாக. ஏன்னா தென்னாட்டில் தான் இவர் இருக்கிறாரு. இப்போ எத்தனை பேர் நீங்க ராமேஸ்வரம் போயிருப்பீங்க, எத்தனை பேர் ஸ்ரீவாஞ்சம் போயிருப்பீங்க, எத்தனை பேர் திருவாரூர் போயிருப்பீங்க, எத்தனை பேர் இங்க சொல்லுங்க, நான் சொல்ற கோயில்ல எத்தனை பேர் போயிருப்பீங்க? இதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும் இல்லையா? அதுதான் அயன சயன போகம். போகம்னா இன்பத்தை அனுபவித்தல். நல்ல 3 வேளை சாப்பாடு இறைவன் கொடுக்குறானே, அதை அனுபவிக்கணும். சுகர் இருந்துச்சுன்னா ஐயா எனக்கு இது வேணாம், உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, சர்க்கரை போடாத, என்ன 1008 வியாதியை கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு நமக்கு நல்ல பொன்னி அரிசி வீட்டில் விளைஞ்சிருக்கும். ஆனால் அரிசி சாப்பிடாத கோதுமை சாப்பிடுன்னு சுகர் வந்துடுச்சு, 2 வேளை சப்பாத்தி சாப்பிட்றேன் இல்லையா? அப்போ இவ்வளவு பணங்கள் இருந்து, இவ்வளவு இடம் இருந்தோம், இவ்வளவு நிலம் இருந்தோம், இவ்வளவு மகசூல் நமக்கு வந்து கூட அரிசியை கூட சாப்பிட்றதுக்கான வயது வாய்ப்பு இல்லைன்னா அதை கொடுப்பனன்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லா சாப்பிட்டாம்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை இல்லையா? அன்னைக்கெல்லாம் வாதம், பித்தம், சிலேத்துவம், அதான் கபம், இந்த 3 வியாதி தான் இருந்துச்சு. வாத நோய், பித்த நோய், கபம், சளி, கபனா, மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 தான் வச்சிருந்தான் சித்த மருத்துவத்துல. எல்லாத்துக்கும் நமக்கு இலை தழை மருந்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம உடல்ல எத்தனை உறுப்பு இருக்குதோ அத்தனை டாக்டர் இருக்கிறோம். கண்ணுக்கு தனி டாக்டர், இந்த முடிக்கு டாக்டர் இருக்கிறார் தெரியுங்களா உங்களுக்கு? முடி வளர்றதுக்கு தனி டாக்டர், பல்லுக்கு தனி டாக்டர், அப்புறமா ஈரலுக்கு தனி, சிறுநீரகத்துக்கு தனி, குடலுக்கு தனி, இதயத்துக்கு தனி, எத்தனை டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அன்னைக்கு 3 வியாதி. இது எல்லாத்தையும் நீங்க சொல்றமே, இதயம், சிறுநீரகம், குடல், வயிறு, காலு எல்லாமே இந்த 3த்துக்குள்ள அடைக்கணும். அப்ப இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு வியாதி சொல்லி நிற்கிறான். அப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள். அப்போ அயன சயன போகத்தை தருகின்ற சுக்கிராச்சாரியார், இவர் அசுரகுல தலைவர், அவரு தேவகுரு தலைவர்.